இந்த வீடியோவில் ஸ்டோன் ஒர்க் ஸ்லீவ் ஸ்டிச் பண்ணும்போது வர ப்ராப்ளம் எப்படி சரி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸ்டோன் ஒர்க் தைக்கும்போது நீடில் உடையுதுன்னா அது எப்படி மிஷினில் தைக்காமல் ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ப்ளவுஸ்க்கு வர ஸ்டோன் ஒர்க் எப்போவுமே சின்னதாக தான் வரும். ஸோ அதை ரெண்டாக மடித்து ஈக்குவலாக கட் பண்ணி எந்த சைட் கட் பண்ணோமோ அந்த சைடு எக்ஸ்ட்ரா ஒரு ஃபேப்ரிக் கொடுத்து 1/4 இன்ச் முன்னாடி வச்சு ஒரு தையல் போட்டு டாப் தையல் போட்டு எடுத்துக்கோங்க. நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் இருக்கிற டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணிடுங்க. ஏதாவது டவுட்னா கமெண்ட்ஸில் கேளுங்க. லைனிங் ஃபேப்ரிக் கரெக்டான ஸ்லீவ் அளவு மார்க் பண்ணி கட் பண்ணி வச்சுக்கோங்க. லைனிங் ஃபேப்ரிக்கில் கரெக்டாக 1/2 இன்ச் மேலே இந்த ஸ்டோன் ஒர்க் ஃபேப்ரிக்கை வச்சு ஸ்டிச் பண்ணிகிட்டே வாங்க. எக்ஸ்ட்ரா கொடுத்த 1/4 இன்ச் ஃபேப்ரிக்கை மடித்து ஒரு ஸ்டிச் பண்ணி அதிலே சேர்த்து ஸ்டிச் பண்ணிட்டே வாங்க. இப்போ லைனிங் ஃபேப்ரிக்கை பின்னாடி திருப்பி கரெக்டாக ஒரு 1/4 இன்ச் கேப்பில் டாப் ஸ்டிச் போட்டு எடுத்துக்கோங்க. லைனிங் ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி எக்ஸ்ட்ரா ஃபேப்ரிக்கை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நீட்டான ஃபினிஷிங்கில் ஸ்டோன் ஒர்க்கை ஸ்டிச் பண்ணி முடிச்சிடலாம். இப்போ ஸ்டோன் ஒர்க் ஸ்டிச் பண்ணும்போது ஊசி உடையுதுன்னா அதுக்காக ஈஸியாக எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு ஒரு டிப்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு ஸ்டோன் ஒர்க் ஃபேப்ரிக்கில் இருக்க எக்ஸ்ட்ரா ஃபேப்ரிக்கை மடித்து 2 பக்கமே ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ஃபர்ஸ்ட்டு லைனிங்கில் ஸ்டோன் ஒர்க் ஃபேப்ரிக் அட்டாச் பண்ணணும். அதுக்காக நம்ம மிஷினில் தைச்சா நீடில் உடைன்றதுக்காக ஃபேப்ரிக் க்ளூ யூஸ் பண்ணி ஒரு ஈஸியான ஒரு டிப்ஸ் பார்க்கலாம். ஸ்டோன் ஒர்க்கோட பேக் சைட் ஃபுல் அண்ட் ஃபுல் கீழே எட்ஜில் ஃபுல்லாக க்ளூ யூஸ் பண்ணி அப்ளை பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம அப்ளை பண்ண க்ளூ மேலே லைனிங் ஃபேப்ரிக்கை 1/2 இன்ச் ஏற்றி வச்சு ஃபுல்லாக ஒட்டிகிட்டே வாங்க. ட்ரை ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. ட்ரை ஆனதுக்கப்புறம் லைனிங் ஃபேப்ரிக்கை திருப்பி ஸ்லீவோட ஷேப்புக்கு ஸ்டிச் பண்ணி எக்ஸ்ட்ரா ஃபேப்ரிக்ஸ் எல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது நார்மல் நீடிலில் மேட்சிங் த்ரெட் யூஸ் பண்ணி ஸ்லீவில் ஒட்டி இருக்க சைடு ஃபுல்லாக ட்ரை ஆனதுக்கப்புறம் ஓரமாக ஹெம்மிங் ஒர்க் பண்ணிகிட்டே வாங்க. 1/4 இன்ச் கேப்பில் ஹெம்மிங் ஒர்க் பண்ணிகிட்டே வாங்க. மேட்சிங் த்ரெட் யூஸ் பண்ணி ஹெம்மிங் பண்ணும்போது ஸ்டிச்சஸ் வெளியே தெரியாது, இன்விசிபிளாக தான் இருக்கும். அண்ட் கொஞ்சம் பக்கத்தில் ஹெம்மிங் பண்ணும்போது ஸ்டிச்சஸும் ஸ்ட்ராங்காக இருக்கும். இது மாதிரியே ஸ்லீவோட ஸ்டோன் ஒர்க் இருக்க சைட் ஃபுல்லாமே ஹெம்மிங் ஒர்க் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸ்லீவோட லென்த் பத்தாமல் சைடில் ஜாயின் கொடுத்து திருப்புற அந்த ஒரு ஒர்க்குமே இந்த டிப்ஸ் யூஸ் பண்ணியே பண்ணலாம். நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்க, கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நிறைய ப்ளவுஸ் டிசைன் எப்படி ஈஸியாக ஸ்டிச் பண்ணலான்ற வீடியோஸ் நம்ம சேனலில் கற்றுக்கலாம். மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.